ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்சோட 3வது நாள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணிப்பேன். ஸோ அதுதான் இன்றைக்கி செக் பண்ணுறேன். 83 கிலோவும் 900 கிராம் இருக்குது. நேற்றோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 500 கிராம் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. நேற்று 84 கிலோவும் 600 கிராம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பரவாயில்ல, நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நேற்று கொத்தமல்லி ஜூஸ் மாதிரி குடிச்சிருந்தோம் இல்லையா, இன்றைக்கி சொரக்காய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடித்து அதை வடிகட்டி நான் அதை குடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். டீ காஃபியை கண்டிப்பாக காலையில் குடிக்காமல் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜவ்வரிசி உப்புமா பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே ஓரளவுக்கு லைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இது நல்லாவே உங்களுக்கு பசியும் தாங்கும். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி ரசம் தான் பண்ணியிருந்தேன். ரசம், அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, வெந்தயக்கீரையில் கொஞ்சமாக பருப்பு சேர்த்து கடைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா கொத்தவரங்காய் பொரியல். அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா, சரி இன்றைக்கி டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு டீ எடுத்துக்கிட்டேன். பையன் பிஸ்கெட் சாப்பிட்டு இருந்தேன்னா, ஒன்று பிஸ்கெட் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால சரி வேண்டாம் சொல்லாமல் சரி ஒரு பிஸ்கெட் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நைட்டுக்கு டின்னர் இன்றைக்கி வேறு எதுவும் மாவு இல்லை அப்படிங்கிறனால வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலேயே கொஞ்சமாக கேரட் இதெல்லாம் போட்டு, வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டு தோசை பண்ணி சாப்பிட்டேன். 2 தோசை. ஸோ இப்படி தான் என்னோடய டயட் போயிட்டுருக்கு. ஸோ நான் பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் பண்ணல. சாப்பிட்ற அளவையும் அந்த டைமிங் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வர டைமில் நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நான் வெறும் சாப்பாட்டை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, வெயிட் லாஸ் பற்றின டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள்.